இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பது நெல்லை ஏர்வாடி ஸ்பெஷல் குமுள் வடகம். 1 கிலோ அரிசியில் குமுள் வடகம் எப்படி செய்யணுங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, வெள்ளைப்பூண்டு 1, ஜீரகம் சிறிதளவு, எள்ளு கொஞ்சம், மிளகாய் 7, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, உப்பு தேவைக்கேற்ப. முதல் நாளே நம்ம அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மறுநாள் காலையில் அந்த வெள்ளை பூண்டை மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம நேற்று அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதோடு அதில் சேர்க்கணும். உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது ஆப்ப மாவு பதத்தில் அந்த பக்குவத்தில் வரணும். அந்த மாவு நல்லா கரைச்சி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப குறையவும் ஆயிடக்கூடாது. தேவைக்கேற்ப இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். ஆப்பையை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மட்டையை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது சட்டியில் கீழே பிடிச்சிரும். அதனால் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இறுக ஆரம்பித்த உடனே அது அப்படியே கொதி வரும். இந்த மாதிரி நல்ல கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு திரும்பவும் இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கிளறி அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த காய்ச்சி வச்சுருக்க மாவோட நம்ம சேர்க்கணும். இப்போ ஜீரகம், எள்ளு அதையும் அதில் சேர்த்துடணும். எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் வடகத்தை வைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி குமுள் குமுளாக வைக்கணும். அப்போ தான் அது பொரிச்சா சேஃபாக அழகாக வரும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. எதையுமே ஒரு ரசனையோடு செஞ்சால் தான் அது அழகாக இருக்கும். இப்படி வரிசையாக லைன் பிரகாரம் அப்படி வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு குமுள் குமுளாக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ரம்மியமான காலை பொழுது. நான் வடகத்தை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே மணி 8 ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல வெயில் காலத்தில் தான் வடகம் வைக்கணும். வெயில் சரியாக வரலன்னா வடகம் பூரா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம பார்த்த வேலை பூரா வீணாக போயிடும். இது மொத்தம் 3 நாள் ப்ராசஸ். மொதல் நாள் அரிசி ஊற வச்சு மாவை அரைச்சி வச்சுக்கணும். 2வது நாள் அரைச்சி வச்ச மாவை காய்ச்சி வடகம் வைக்க ஆரம்பிக்கணும். 3வது நாள் அந்த துணியை விட்டு எடுத்து மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும். அதனால் வடகம் வைக்கிறதுக்கு நல்ல வெயில் தான் ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் தான் அந்த வடகம் வைக்கணும். அப்புறம் ஈவினிங் இந்த வெயில் போனதுக்கப்புறமும் நம்ம வீட்டில் உள்ளே எடுத்து போட்டு ஃபேன் காற்றுலையோ அல்லது காற்றோட்டமான இடத்துலையோ போட்டு வைக்கலாம். மறுநாள் காலையில் துணியை திருப்பி போட்டு இந்த மாதிரி தண்ணியை தெளித்து வடகத்தை துணியை விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அழகாக பழங்கணக்கு அப்படியே வந்துடும். துணியை விட்டு எடுத்து வேறு துணியில் போட்டு மறுநாளும் திரும்பவும் நல்ல வெயிலில் திரும்பவும் காய வைக்கணும். சாயங்காலம் ஆகிடுச்சு. மொட்டை மாடிலேருந்து வடகத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி சலசலன்னு அழகாக காஞ்சி சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வெடிச்சு இருக்கணும். அப்போ தான் பொரிக்கும் போது பூ மாதிரி அழகாக வரும். டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. 1 வருஷம் ஆனாலும் அந்த வடகம் அப்படியே இருக்கும் கெட்டு போகாமல். இப்போ பொரித்து பார்க்கலாம்.
வெள்ளை வெள்ளைன்னு பிச்சுப்பு மாதிரி இருக்குது. லஞ்சுக்கு வந்து சிக்கனோ மட்டனோ பருப்போ எது இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக இந்த வடகம் இருந்தால் தான் சோறு வந்து உள்ளே போகும். அது பாருங்கள் எப்படி வந்து மல்லிகைப்பூ மாதிரி அடுக்கடுக்காக அழகாக இருக்குன்னு. கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுப்பாக இருந்துச்சு. சுவையான டேஸ்டான மொறுமொறுப்பான நெல்லை ஏர்வாடி ஸ்பெஷல் குமுள் வடகம் ரெடி.